தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 55வது சங்கீதம் வசனம் 17. அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே, கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்கும்படியாய் ஆண்டவரே நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்க. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய ஜெபத்தை ஆண்டவரே நாங்கள் மேன்மைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களுடைய ஜெப வாழ்க்கையை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தாவீது சொன்ன பிரகாரமாக அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தேவனை நோக்கி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் வர வேண்டும் என்றால் நாங்கள் எவ்வேளையிலும் நாங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமாண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே. சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா நீங்க ஒரு ஓமையை சொன்னீங்கல்லப்பா, இடைவிடாமல் ஆண்டவரே அப்பா தேவனுடைய சமூகத்தை நாங்கள் தட்டும் பொழுது ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுக்கிற தேவனாய் கர்த்தர், எங்களுடைய சத்தத்தை கேட்கிற தேவனாய் நீங்க வருவீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா எல்லா நேரத்திலும் தேவனை தேடுகிற கிருபையை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அநேக நேரங்கள் ஜெபிக்கிற கிருபையை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுங்க. அப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளுடைய கூப்பிடுதலை கர்த்தர் ஆண்டவரை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குவீங்க, சுகத்தை தருவீங்க, ஆசீர்வதிப்பீங்க ஆண்டவரை, காத்து கொள்வீங்க, மேன்மைப்படுத்துவீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். அந்த நல்ல பாக்கியத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.